ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான திணை உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே பொடியாக நறுக்குன கேரட் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து விட்டுட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. உப்புமா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும் நமக்கு. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் திணை அரிசியை நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம். 2 கிளாஸ்க்கு நான் 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். அது வரை இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட திணை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.